சாராய ஆலைகள் வைத்துள்ள திமுகவினரை அவர்களின் பிரதிநிதிகள் கொண்டு மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் என்ன பயன் கிடைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். அதேபோல் பீகாரிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் தமிழகத்தில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என கூறி தமிழக முதல்வர் தட்டி கழித்து வருவதாகவும், சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சாராய ஆலைகள் வைத்துள்ள திமுகவினர் அவர்களின் பிரதிநிதிகள் கொண்டு மதுவிலக்கு மாநாடு நடத்தினால் என்ன பயன் கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அவை செயல்படுத்தப்படும் போது கர்நாடகத்தில் முழுமையான சமூக நீதி மலரும். 2023 ஆண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டன. அதன் பின் அங்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது எந்தவித சிறப்பு வசதிகளும் செய்து தரப்படவில்லை என அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புழல் மத்திய சிறையில் மேம்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்கள் பார்வையாளர்கள் நேர்காணல் அறையை சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து புழல் சிறையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் பார்வையாளர்கள் அறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது மற்ற சிறைவாசிகளுக்கு வழங்கப்பட்ட நடைமுறையே அவருக்கும் கடைபிடிக்கப்பட்டது எனவும், எந்தவிதமான சிறப்பு வசதிகளையும் கோரவில்லை எனவும், தனிப்பட்ட உணவையும் கேட்கவில்லை என்றும், சிறையில் கொடுக்கப்பட்ட உணவைதான் அவர் சாப்பிட்டார் என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாத தேடுதலின் போது வெடிவிபத்தில் தேனியை சேர்ந்த படை காவலர் சுகுமாரன் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குடும்பத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் சுகுமாரன். இவருக்கு பிரித்திகா என்கிற மனைவி மற்றும் 4 மாத குழந்தை உள்ளது. இந்நிலையில் மத்திய ரிசர்வ் காவல் படையில் பணியாற்றி வரும் சுகுமார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு நடந்த தேடுதல் வேட்டையின் போது கன்னிவெடி வெடித்து விபத்தில் படுகாயமடைந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் படுகாயமடைந்த சுகுமாரன் குடும்பத்திற்கு சமூக வலைதளம் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினார். மேலும் என்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அதனை செய்து தருவதாக அதிமுக நிர்வாகிகள் உறுதியளித்தனர். ராசிபுரம் அருகே அமாவாசை கும்பிடுவதற்காக மாமனார் வீட்டிற்கு சென்ற நியாய விலைக் கடை விற்பனையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிங்கிலியம் கோம்பை பகுதியில் நியாய விலைக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருபவர் அன்பரசு. இவர் தனது மாமனார் வீட்டுக்கு தனது மனைவியுடன் நேற்று சென்றுள்ளார். திருமணமாகி 3 ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாத இவருக்கும் மாமனார் செல்வராஜ் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்பரசு திடீரென இன்று காலை மாமனார் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்திற்கு தண்ணீர் விடுவதற்காக கிணற்று மோட்டார் போட சென்ற வாலிபர் கால் தவறி 60 அடி கிணற்றில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள கதிராநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவருக்கு திருமணமாகி 6 வயதில் ஒரு மகனும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தனது நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் தோட்டத்திற்கு தண்ணீர் விடுவதற்கு தனது தோட்டத்தில் உள்ள கிணற்றிற்கு மோட்டார் போடுவதற்காக விடியற் காலை 5 மணி அளவில் சென்றுள்ளார். அப்போது கிணற்றில் உள்ள தண்ணீரின் அளவை பார்க்க எட்டி பார்த்தபோது கால் தவறி 60 அடி ஆழ கிணற்றில் விழுந்து முதுகு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழகத்தில் விளம்பரம் செய்து ஆட்சி ஆள முடியும் என்று சொன்னால் அது திமுக அரசுதான் என முன்னாள் அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா அலக்காநல்லூரில் அதிமுக கட்சியின் வளர்ச்சி குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் குறித்த ஆலோசனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், ஜனநாயகத்தை வேரோடு அழிப்பதற்காக இன்று ஒரு அறிவிப்பை தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவித்துள்ளார்கள் என்று விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நத்தம் விஸ்வநாதன், தமிழகத்தில் விளம்பரம் செய்து ஆட்சியாள முடியும் என்று சொன்னால் அது திமுக அரசுதான் என்று விமர்சித்து பேசினார். புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை 3 ஆண்டுகளில் ரூபாய் 2,99,00,000 செலவிட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அசோக் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மூத்த பாஜக தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 2021 புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பொறுப்பு வகித்து கடந்த மார்ச்சில் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த அசோக் ராஜா துணைநிலை ஆளுநராக இருந்தபோது தமிழிசை செலவிட்ட தொகை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை பொது தகவல் அதிகாரி செந்தில்குமார் பதில் தந்துள்ளார். அதன்படி துணைநிலை ஆளுநராக தமிழிசை பொறுப்பில் இருந்தபோது மொத்தமாக கடந்த 2021-22 ரூபாய் 1,21,00,000 2022-23 ரூபாய் 75,38,000 2023-24 ரூபாய் 1,02,00,000 செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் கோவி செழியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்திற்கு வருகை தந்த அமைச்சர் கோவி செழியன் அம்மாப்பேட்டை பாபநாசம் ஒன்றிய திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கோவி செழியன் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவி ஐயராசு, துரைமுருகன், ஒன்றிய செயலாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 9 பள்ளிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் 9 பள்ளிகளில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அனைத்து பள்ளிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் சென்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் வாலிபர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பூச்சிநாயக்கன்பட்டியை சேர்ந்த முகமது இர்பான் மற்றும் அவருடைய நண்பர்கள் முகமது அப்துல்லா, முகமது மீரான் ஆகிய மூவரும் இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் முகமது இர்பானை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதை பார்த்த முகமது மீரான் அதிர்ச்சியில் அங்கிருந்து ஓடியுள்ளார். மேலும் முகமது அப்துல்லா அவர்களை தடுத்தபோது அவருக்கும் தலையில் வெட்டு விழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முகமது இர்பானை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முகமது அப்துல்லா திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் வடக்கு போலீஸ் முகமது இர்பானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு முத்தழகுப்பட்டியை சேர்ந்த எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதிஷ், ரிச்சர்ட் சச்சின் மற்றும் மாரம்பாடி பகுதியை சேர்ந்த பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 4 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.